Morning, praise Lord. Welcome to this video. இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரிகளாக செயல்படக்கூடிய காரியங்கள் நம்ம அதை ரியலைஸ் பண்ணிட்டா போதும், நம்ம ஈஸியா மேற்கொண்டுடலாம். ஒண்ணு வீண் பேச்சு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, தொணப்பன் தொரராசு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வீணா பேசிட்டே இருக்கிறது அது நம்முடைய ஜப ஜீவியத்தை, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை அது பாதிக்கும் கண்டிப்பா. சீர்கேடான வீண் பேச்சு, கிழவிகள் பேச்சு அப்படியே தமிழும் சொல்றாரு பார்த்தீங்களா. ஸோ நான் ஜபத்தோட எங்க வீட்டுக்கு போனாலும் சில பெரியவங்க அது மாதிரி வீண் பேச்சுல நம்மளை அகப்படுத்த பார்ப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம பயப்படுவோம் சில சமயம். ஸோ அது மாதிரி பயத்தின் ஆவி அதுவும் நமக்கு விரோதமா தான் இருக்கு. மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் சொல்லிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்ற லிஸ்ட்ல முதல்ல பயப்படுகிறவர்கள், அருவருப்பானவர்கள் அப்படியெல்லாம் இருக்க. ஸோ பயம், வீண் பேச்சு, தொணப்பன் தொடராசுங்கிறது ஒரு பிசாசு அது. ஸோ இவங்களை எல்லாம் நம்மளை விட்டு துரத்திட்டாலே நம்ம மற்ற பிசாசுகள், அதான் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அந்த மாதிரி பிசாசுகளுக்கு நம்ம விலகி ஜீவிக்கலாம். ஒரு சபைக்கு போயிருந்தேன். அவங்க முற்றின பைத்தியங்களா எனக்கு தெரிஞ்சது. தண்டுல அப்பதான் நம்ம சேவகம் பண்ண முடியும் அப்படியெல்லாம் அந்த ஜனங்க பேசினாங்க. அதோட புதன்கிழமை தோறும் ஏதோ பேய் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே நடுநடுல வேற போன் பேசுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கர்த்தருடைய சமூகம் அங்க இல்லாம இருந்ததை நான் பார்த்தேன். எப்பவுமே கமாண்டர் கிறிஸ்து தான். ஸோ அவருடைய கமாண்ட்ஸை பார்த்து நம்ம நடக்கிறது தான் நம்முடைய ஜீவியமே தவிர வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. ஸோ யாரா இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு நம்ம சொல்லிடத்தான் வேணும். சரி, இதுதான் நான் கற்றுக்கொண்டப்பா. பயமின்றி தவறுகளை சுட்டி காட்டணும். பயமின்றி இந்த தொணப்பன் தொடராசு மாதிரி போன்ற பிசாசுகள், நல் மனசாட்சி கெடுக்கக்கூடிய பிசாசுகள், பரிசுத்த கொலைச்சல் ஆக்கக்கூடிய பிசாசுகள் எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.